யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் யாழ் போதனா வைத்தியசாலையிலே இரத்த வங்கியிலே வேலை செய்கின்ற திருவாளர் தங்கராஜா ரவீனதாஸ் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்கள். எனது ஆரம்ப கல்வியை புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும், எனது காப்போத்தா உயர்தரத்தை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியிலும் கல்வி பயின்று, அதன் பிற்பாடு இந்திய இராணுவம் காலப்பகுதியிலே 87-89 காலத்திலே நம்முடைய பாடசாலை இராணுவ முகாமாக மாற்றப்பட்டதன் பிற்பாடு நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே கல்வி பயின்று எனது காப்போத்தா உயர்தரத்தை தொடர்ந்தேன். 1995 ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சையிலே நான் சித்தி எய்து களுத்துறை தேசிய சுகாதார நிறுவனத்திலே கல்வி பயிர், அதாவது பொது சுகாதார பரிசோதகர்களுக்கான அந்த பயிற்சி நெறியை தொடர்வதற்காக அங்கு சென்றிருந்தேன். அதன் பிற்பாடு அந்த பயிற்சி நெறியை நான் நிறைவு செய்து 2000 ஆண்டு வவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிலே எனது முதலாவது நியமனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியிலும் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் நான் பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றிய போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியிலே கடமையாற்றுகின்ற திருவாளர் சிவபாலராயா அவர்கள் என்னுடன் மியூச்சுவல் ரான்சருக்கு அப்ளை பண்ண போது நான் 2003 ஆண்டு மே மாதம் 30 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கிக்கு வருகை தந்து தேசிய குருதி மாற்று பிரியோ சேவையிலே நான் இணைந்து கொண்டேன். இந்த PHI என்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்களுடைய கல்வியை நிறைவு செய்தபின் எவ்வாறான பணிகளை சமூகத்திலே மேற்கொள்ளுகின்றார்கள்? மருத்துவ சேவையிலே 2 விதமான பணிகள் இருக்கின்றது. ஒன்று ப்ரிவென்ஷன், அது கியூரேட். தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொது சுகாதார பரிசோதகர்களும் இருக்கின்றார்கள். கியூரேட், அதாவது மருத்துவ நோய் வந்தால் பிற்பாடு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பகுதியிலே பணியாற்றுகின்ற பொது சுகாதார பரிசோதகர்களும் இருக்கின்றார்கள். உண்மையிலே பொது சுகாதார பரிசோதகர்கள் கூடுதலாக தடுப்பு நடவடிக்கைகளில் மட்டும், உதாரணத்துக்கு ஒரு டெங்கு நோய் தொற்று ஏற்பட்ட இடங்களிலே அந்த டெங்கு தொற்றை குறைப்பதற்காக, இல்லை டெங்கு தொற்றை அகற்றுவதற்காக அந்த பகுதிகளிலே அவர்கள் அந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தான் கூடுதலான கடமையாக இருக்கின்றது. சில கம்பெயின் சொல்கிற சில தடை இயக்கம், மலேரியா தடை இயக்கம், தேசிய குருதி மாற்று பிரியோ சேவை, அவ்வாறான அரச சார்பற்ற நிறுவனங்களையும் பொது சுகாதார பரிசோதகர்களுடைய சேவை இருக்கின்றது. நீங்கள் இரத்த வங்கியிலே எத்தனை வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள்? எவ்வாறான கடமைகள் பொறுப்புகள் உங்களுக்கு அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது? கிட்டத்தட்ட நான் தேசிய குருதி மாற்று பிரிவு சேவையிலே, அதாவது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்ற பிராந்திய இரத்த நிலையத்திலே 22 வருடங்கள் நான் சேவையாற்றி இருக்கின்றேன். இலங்கையிலே மொத்தமாக 92 இரத்த வங்கிகள் இருக்கின்றது. அதிலே தேசிய இரத்த நிலையம், பிராந்திய இரத்த நிலையங்கள் 24 இயங்குகின்றது. 24 பிராந்திய இரத்த நிலையங்களையும் பொது சுகாதார பரிசோதகர்களுடைய நியமனம் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே பணியாற்றுகின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் அவர்களுக்கென்று சொல்லி சில கடமை லிஸ்ட் இருக்கின்றது. அதன்படி உண்மையிலே அந்த இரத்த வங்கியிலே குருதி இருப்பை உறுதிப்படுத்துறது, முக்கியமாக நடமாடும் இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்து அதன் ஊடாக குருதியை சேகரித்து இரத்த வங்கியிலே நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற வேலைகளும், அதே நேரம் நேரடியாக இரத்த வங்கிகளுக்கு வருகை தந்து குருதி கொடை வழங்குகின்ற அந்த குருதி கொடையாளர்களையும் நாங்கள் அவர்களை பராமரித்து தொடர்ச்சியாக அவர்கள் குருதி கொடை வழங்குவதற்குரிய வழிவகைகளை நாங்கள்
செய்து கொடுக்கணும். அதே நேரம் குருதி வகைகளிலே 8 வகை இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். அதே நேரம் அந்த 4 வகைகளிலே நெகட்டிவும் இருக்குது. ஓ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ். இந்த ரேயா பிளட் குரூப்னு சொல்கிற நெகட்டிவ் வகையான பிளட் குரூப்புடைய குருதி கொடையாளர்களின் அந்த பதிவுகளை நாங்கள் சரியாக பேணி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது, அவசரமாக ஒரு நோயாளிக்கு அந்த குருதி தேவைப்படுகின்ற போது உடனடியாக அந்த குருதி கொடையாளர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு வைத்தியசாலைக்கு அழைத்து இரத்த வங்கியிலே குருதி கொடையை செய்து அந்த தேவைப்படுகின்ற நோயாளர்களுக்கு அந்த குருதியை பெற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான பணிகளையும், அதே நேரம் மிகவும் அரிதான இரத்த வகை என்று சொல்லுகின்ற பொம்பையோ என்று சொல்லுகின்ற இரத்த வகை குருதி கொடையாளர்களையும் நாங்கள் சமூக மட்டத்திலே இருக்கின்றவர்களை இனம் கண்டு அவர்களை நாங்கள் குருதி கொடை வழங்குவதற்குரிய ஊக்கப்படுத்தலை நாங்கள் செய்து வருகிறோம். நீங்கள் குருதி வங்கியில் வேலை செய்கின்றீர்கள். நீண்ட கால அனுபவமுடைய ஒரு பொது சுகாதார பரிசோதகராக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். யார் யார் இரத்தம் கொடுக்கலாம்? அந்த இரத்தம் கொடுப்பதற்கான நிபந்தனைகள் என்ன? குருதி கொடை வழங்குவதற்கு நல்ல மனம் உள்ளவர்கள் தான் முன்வருவார்கள். 18 வயசு தொடக்கம் 55 வயசுக்கு இடைப்பட்ட ஆண் பெண் இருபாலர்கள் குருதி கொடை வழங்கலாம். 55 வயசுக்கு முதல் ஒருவர் குருதி கொடை வழங்கியிருந்தால் 60 வயசு வரையும் அவர்கள் குருதி கொடை வழங்கலாம். இது வயது இல்லை. அதே நேரம் ஒருவருடைய நிறை 50 கிலோகிராம் அதுக்கு மேலே உள்ளவர்களும் குருதி கொடை வழங்கலாம். ஹீமோகுளோபின் அளவு 12.5 கிராம் பெர் டெசிலீட்டர். அந்த அளவு ஹீமோகுளோபின் இருக்கின்ற எல்லோரும், அதுக்கு மேலே இருக்கின்ற எல்லோரும் குருதி கொடை வழங்க தகுதி உடையவர்கள். இது அடிப்படையான தகுதிகள். ஏனைய தகுதிகளை பயிற்சி பெற்ற வைத்தியர்கள் மருத்துவ பரிசோதனையின் பிற்பாடு நாங்கள் அவர்களை குருதி கொடை வழங்குவதற்கு அனுமதிக்கலாம். இப்போ நீங்கள் குருதியை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அந்த குருதி என்ன தேவைக்காக எப்படி நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள்? மருத்துவ சேவையை பொறுத்தளவில் ஒரு குருதி இன்றியமையாத ஒரு பொருள். இதுவரையும் குருதி செயற்கையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் அது வெற்றி அளிக்கவில்லை. இன்று வரை குருதி மூலம் சிகிச்சை அளிப்பதற்கு மனித குருதியே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தினமும் நடைபெறுகின்ற விபத்துக்கள் மூலம் இழக்கப்படுகின்ற குருதியை ஈடு செய்வதற்கும், வைத்தியசாலைகளிலே நடைபெறுகின்ற சத்திர சிகிச்சை மூலம் இழக்கப்படுகின்ற குருதியை ஈடு செய்வதற்கும், அனீமியா அதாவது குருதிச்சோகை நோயுடைய நோயாளர்களுக்கின்ற அந்த ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிப்பதற்கும் அந்த குருதி தேவைப்படுகின்றது. அதே நேரம் குருதி புற்றுநோய் உள்ளவர்கள், பொதுவாக புற்றுநோய் உள்ளவர்களுக்கும் குருதி அவசியமாக தேவைப்படுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஒரு மகப்பேற்று அம்மா சத்திர சிகிச்சை மூலம், சீசர் என்று சொல்லுவார்கள், அந்த சீசர் மூலம் இழக்கப்படுகின்ற குருதியை ஈடு செய்வதற்கும் அந்த அம்மாவுக்கு குருதி தேவைப்படுகின்றது. இவ்வாறு பல தரப்பட்ட நோயாளர்களின் குருதியை ஈடு செய்வதற்காக குருதி மிகவும் அவசியமான ஒன்றாக வைத்தியசாலைகளில் காணப்படுகிறது. இப்போ நீங்கள் குருதியை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அந்த குருதியை ஒரு தேவையான ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவாறு அந்த குருதியை எப்படி நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள்? ஒருவர் குருதி கொடை வழங்குகின்ற போது, அதாவது இரத்த தானம் செய்ய முன்வருகின்ற போது, வைத்தியர் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட பிற்பாடு அவர் குருதி கொடை வழங்குவதற்கு தகுதியானவர் என்று உறுதிப்படுத்தின பிற்பாடு அவரிடமிருந்து நாங்கள் 450 மில்லிலீட்டர் குருதியை நாங்கள் பெறுகின்றோம். இந்த 450 மில்லிலீட்டர் குருதி என்பது சாதாரணமாக ஒருவரிடம் 5.5 லீட்டர் குருதி இருக்கின்றது. அது சில நேரம் 50 கிலோ நிறையுடைய ஒரு குருதி கொடையாளர்களுக்கு அது குறைவாக இருக்கும். அதே நேரம் 50 கிலோவுக்கு மேற்பட்ட நிறையுடையவர்களின் குருதியின் அளவு கூடவாக இருக்கும். எங்களுடைய அந்த அளவு 1 கிலோ நிறையுடைய பாடி வெயிட், உடல் நிறைக்கு கிட்டத்தட்ட 70 ml பிளட் அவருடைய உடம்பிலே இருக்கும். அவரிடமிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 12 1 பங்கு, அதாவது 450 மில்லிலீட்டர் குருதியை நாங்கள்
அந்த உரிய பேக்கிலே நாங்கள் பெறப்பட்டு அதை நாங்கள் சரியான முறையிலே களஞ்சியப்படுத்தப்பட்டு அதை நாங்கள் பிற்பாடு குருதி கூறுகளாக பிரிக்கின்றோம். செங்குளியம் ஒரு பகுதியாகவும், குருதி சிறுதட்டு இன்னும் ஒரு பகுதியாகவும், குருதி திரவ விளையம் அதாவது பிளாஸ்மான்னு சொல்கிறது அதையும் நாங்கள் செப்பரேட் பண்ணி வெவ்வேறு அந்த பேக்கிலே நாங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட பிற்பாடு அந்த ஒவ்வொரு பகுதியும், உதாரணத்துக்கு நாங்கள் செங்குளியத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், செங்குளியத்தை நாங்கள் 2 to 6 C வெப்பநிலையிலே நாங்கள் அதை களஞ்சியப்படுத்துவோம். குருதி சிறுதட்டு வந்து ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அதாவது 18 to 22 C நாங்கள் அதை களஞ்சியப்படுத்துவோம். பிளாஸ்மான்னு சொல்கிறது குருதி திரவ விளையம் என்று சொல்கிற பகுதி, குருதியின் கூறு, அது -30 C நாங்கள் அதை களஞ்சியப்படுத்தப்பட்டு அதன் பிற்பாடு எங்களுடைய இரத்த வங்கியிலே கடமையாற்றுகின்ற மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வுகூட, அதாவது MLT என்று நாங்கள் கதைப்போம், அவர்கள் அந்த கூறுகளாக பிரித்து களஞ்சியப்படுத்தப்பட்டு அந்த புறப்படுகின்ற குருதியிலே தொற்று நோய்கள் இருக்கின்றனவா என்பதை அவர்கள் பரிசோதிப்பார்கள். உதாரணமாக HIV, ஹெப்படைட்டிஸ் B, மலேரியா, VDRL, அதாவது சொல்கிறது VDRLன்னு சொல்கிறது பாலியல் நோய்கள். இந்த குருதி மூலம் பரவப்படுகின்ற நோய்களுக்கு பரிசோதனை செய்து அந்த குருதியிலே அந்த நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் நாங்கள் அந்த நோயாளர்களுக்கு அந்த குருதியை வழங்குவோம். அதே நேரம் அந்த குரூப்பிங் ஆராய்ச்சி, அந்த குருதி வகைகளும் பெறப்படுகின்ற குருதியிலே பார்க்கப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு தான் நாங்கள் நோயாளர்களுக்கு விநியோகம் செய்வோம். இவ்வளவு பாரதூரமான பரிசோதனைகளுக்கு பின் தான் நீங்கள் குருதியை வழங்குகின்றீர்கள். ஒரு காலத்திலே குருதி வழங்குவதிலே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. குருதி வழங்கினால் அந்த அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் என்கின்ற அச்சம் இருந்தது. தற்பொழுது குருதி தாராளமாக வழங்க பலர் முன்வருகின்றார்கள். அப்போ இவ்வாறு குருதி வழங்குகின்ற ஒரு நபருடைய உடல்நிலை இந்த குருதி வழங்குவதனால் என்ன நன்மைகளை பெறுகின்றது? குருதி வழங்குவதனால் ஒரு நாளும் உடலுக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் குருதியை வழங்கினாலோ வழங்கவில்லைன்னு சொன்னாலும் குருதி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து அழிஞ்சு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய என்பு மைச்சையிலிருந்து குருதி உற்பத்தியாகி கொண்டு இருக்கின்றது. ஆனால் குருதி வழங்கின பிற்பாடு 450 ml பிளட்டை வந்து நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களுக்கு குருதியிலே குறைபாடு ஏற்படும். ஆனால் அந்த குருதியை அவர்கள் தானமாக வழங்கின பிற்பாடு 72 மணித்தியாலயத்திலே திருப்பி அந்த வழங்கப்பட்ட குருதி எங்களுடைய குருதியிலே திருப்பி மீள் உருவாக்கம் பெற்றுவிடும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்னு சொன்னால், குருதி கொடையாளர்களை நாங்கள் குருதியை பெற்ற பிற்பாடு இரத்த வங்கியிலே அல்லது நடமாடும் இரத்த தான முகாம், அதாவது பிளட் டொனேஷன் கேம்பிலே நாங்கள் அவர்களை ஓய்வாக இருத்தி ஒரு டீ கொடுப்போம், நீராகாரம் கொடுப்போம், சிற்றுண்டிகளை கொடுப்போம். அதான் கொடுத்ததன் பிற்பாடு அவர்கள் அன்றைய தினம் வந்து கூடுதலான நீராகாரங்களை பெற வேணும். அந்த கடுமையான வேலைகள் கார்ட் ஒர்க் ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யாமல் விட்டால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பில்லை. வழங்கப்படுகின்ற அந்த குருதியிலே உதாரணத்துக்கு ஒரு என்ற ஒரு குருதி கொடையாளர் இரத்த தானம் செய்ய வருகின்ற போது நாங்கள் அந்த இரத்தத்திலே வருத்தங்கள் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட HIV, ஹெப்படைட்டிஸ் B, மலேரியா, VDRL போன்ற நோய்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாங்கள் பரிசோதித்து நாங்கள் அந்த குருதி கொடையாளருக்கு நாங்கள் தெரிவிப்போம். அதே நேரம் அவர்களுடைய இரத்த வகையையும் நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம். இவ்வாறு 4 மாதத்துக்கு ஒரு தடவை, குறைந்தது ஒரு ஆள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வழங்குகின்ற போது அவர்களுடைய குருதி அமுக்கம் பயிற்றப்பட்ட அந்த மருத்துவரால் பரிசோதிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் இரத்த தானம் செய்கின்ற போது அவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஆள், ஒரு சுகதேகி என்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். அவ்வாறு கொடுக்கின்ற போது அந்த குருதி கொடையாளர் ஒரு ஆரோக்கியமான ஆளாக வாழ்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம். அதே நேரம் அவர்கள் வழங்கப்படுகின்ற குருதி அவர்களுடைய உறவுகளோ அல்லது அவர் யாருக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறார், கோரிக்கை விடுகின்றாரோ, இலங்கையிலே எந்த வைத்தியசாலைகளையும் அந்த குருதியை
பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்களே ஏற்படுத்தி இன்றைய காலகட்டத்திலே குருதி பெறுவது தாராளமாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி குருதி தட்டுப்பாட்டை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு குருதி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது எந்த வகையிலே குருதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றீர்கள்? சராசரியாக ஒரு மாதம் எங்களுக்கு 12 தொடக்கம் 15 இரத்த தான முகாம்கள் ஒழுங்குபடுத்தி நாங்கள் செய்கின்றோம். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 300 இரத்த தான முகாம்கள் நடைபெறுகின்றது வட மாகாணத்திலே. எங்களுக்கு ஏற்கனவே இரத்த வங்கியிலே ஒழுங்கமைப்பாளர்களுடைய தொடர்பு இலக்கங்கள், அவருடைய பெயர், அட்ரஸ், அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதே நேரம் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற அரச நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள், விளையாட்டுக் கழகங்கள், சனசமூக நிலையங்கள், பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப கல்லூரிகள், பாடசாலைகள் போன்ற அமைப்புகள் ஊடாக நாங்கள் அந்த இரத்த தான முகாம்களை நாங்கள் நடாத்தி நாங்கள் குருதியை சேகரித்து வருகின்றோம். அதைவிட மேலதிகமாக நாங்கள் யாழ் மாவட்டத்திலே மட்டுமில்லை, வடமாகாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினர், கடற்படையினர், விமானப்படையினர் உதவியை நாங்கள் பெற்று இரத்த வங்கிக்கு தேவையான குருதியை நாங்கள் சேகரித்து நோயாளருக்கு வழங்குகின்றோம். தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது நாங்கள் உண்மையிலே இராணுவத்திடம் முதலாவது நாங்கள் கேட்போம், எங்களுக்கு குருதி தட்டுப்பாடு ஏற்பட்டுகின்றது, உங்களால் இரத்த தான முகாம்களை உங்களால் ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முடியுமா என்று கேட்கின்ற போது அவர்களால் முடிந்த உதவியை செய்வார்கள். அதே நேரம் பல்கலைக்கழகத்திலே ஒவ்வொரு பீடங்கள் வழியாக நாங்கள் அந்த இரத்த தான முகாம்களை உடனடியாக ஏற்பாடு செய்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கின்றோம். அதே நேரம் அரச திணைக்களங்கள் ஊடாகவும் நாங்கள் அந்த தட்டுப்பாடு நிவர்த்தி செய்வதற்குரிய ஒத்துழைப்பு. உதாரணமாக தற்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற மதிப்புக்குரிய மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் யாழ் மாவட்டத்திலே கிராம சேவையாளர் பிரிவு ரீதியாக இந்த இரத்த தான முகாம்களை நடாத்தி அந்த குருதியை சேகரிக்கின்ற அந்த பணியிலே தற்போது ஈடுபட்டு வருகின்றோம். இதற்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார். ஆகவே எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த தட்டுப்பாடு ஏற்படுவது குறைவாக இருக்கும். நீங்கள் கேட்டது போல உண்மையில் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது எவ்வாறு நீங்கள் குருதியை பெறுகின்றீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற குருதி கொடையாளர்கள், அதாவது ஒழுங்கமைப்பாளர், இரத்த தான முகாம் ஒழுங்கமைப்பாளர்களை அணுகி அவர்கள் ஊடாகத்தான் நாங்கள் அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வோம். அவ்வாறு எங்களுக்கு கிடைக்கின்ற குருதி எங்களுக்கு போதாமையாக இருக்கின்றபடியாக நாங்கள் தென்பகுதியில் இலங்கையில் இருக்கின்ற 24 பிராந்திய இரத்த நிலையங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற அனுராதபுரத்திலே நாங்கள் அந்த குருதியை நாங்கள் கேட்போம். அதே நேரம் தேசிய குருதி மாற்று பிரிவு சேவையிலும், அதாவது தேசிய இரத்த நிலையத்திலும் நாங்கள் குருதியை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அவர்கள் எங்களுக்கு போதுமான அளவு குருதியை எங்களுக்கு தருவார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் எடுக்கின்ற குருதி தான் எங்களுக்கு அது பாதுகாப்பானதாக இருக்கும். அதே நேரம் அவர்களும் எங்களுக்கு பரிசோதனை செய்து தருகின்றார்கள். ஆனால் கூடுதலாக எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற ஒழுங்கமைப்பாளர்களுடைய உதவியூடாகத்தான் நாங்கள் அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கிறோம். நீங்கள் கொழும்பிலே இருந்து அனுராதபுரத்திலிருந்து குருதியை எடுப்பதாக சொன்னீர்கள். அங்கே பெறப்படுகின்ற குருதியை எவ்வாறு பாதுகாப்பாக இங்கே நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள்? நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுகின்ற போது அவர்கள் எங்களுக்கு அந்த குருதியை ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி எங்களுக்கு அறிவிப்பார்கள், உங்களுடைய ரிக்வெஸ்ட் ஓகே, நீங்கள் வந்து எடுக்கலாம். நாங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு தேவையான குருதியை பெறுவதற்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இருக்கின்ற ஆம்புலன்ஸை நாங்கள் அனுப்பி பாதுகாப்பான முறையிலே அந்த குருதியை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் குருதியை ஒருவருக்கு ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பார்வையிலே அதே இனமாக இருக்கலாம், அதே குரூப்பாக இருக்கலாம். சில வேளைகளிலே அவருக்கு அது பொருத்தமில்லை என்பதை, அந்த சரிதான் இந்த குருதி அவருக்கு ஏற்றக்கூடியது என்பதை எவ்வாறு நீங்கள் பரிசோதிக்கின்றீர்கள்? ஒரு குருதி கொடையாளர், பிளட் டோனர் டொனேட் பண்ணின பிறகு அவருடைய குருதியை நாங்கள் குருதி வகை என்ன என்பதை நாங்கள் பரிசோதித்து அதை உறுதிப்படுத்துறது. அதாவது எம்எல்டின்னு சொல்கிறது, மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வுகூட இயலாளர் ஊடாக அந்த
எடுக்கப்படுகின்ற பிளட்டின் இரத்த வகை வந்து உறுதிப்படுத்தப்பட்டு உரிய பதிவேடுகளில் பேணப்படும், எழுதப்படும். வைத்தியசாலைகளில் இருந்து நோயாளர்களுக்கு குருதியை கேட்பார்கள், பிளட் தர சொல்லி. அந்த நேரத்தில் அந்த பேஷண்ட் ஏற்ற போகிற பேஷண்ட்டுக்குது அவைன்ற பிளட் சாம்பிளை அனுப்புவார்கள். அந்த பிளட் சாம்பிளில் என்ன பிளட் குரூப், அந்த குறிப்பிட்ட பிளட் ஏற்றப்படுகின்ற அந்த நோயாளருடைய குருதி வகை என்பதை டபுள் செக் பண்ணுவார். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட நோயாளருக்கு ஏற்றப்படுகின்ற குருதியின் பிளட் குரூப்பும் டபுள் செக் பண்ணுவார். எம்எல்டி வந்து செக் பண்ணி புத்தகத்தில் எழுதுவார், இந்த பார்கோட் நம்பருடைய இந்த குருதி கொடையாளற்ற பிளட் குரூப் இன்னன்னு சொல்லி. அதன் பிற்பாடு போட்டில் இருந்து, அதாவது வைத்தியசாலையில் இருக்கின்ற விடுதிகளில் இருந்து அனுப்பப்படுகின்ற நோயாளருடைய சாம்பிளும் அங்கே கடமையில் இருக்கிற பயிற்றப்பட்ட வைத்தியரினால் 2 தடவைகள் பரிசோதிக்கப்படும். பிளட் குரூப், பேஷண்ட பிளட் குரூப்பும் பரிசோதிக்கப்படும். அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்றப்படுகின்ற பிளட்டின் என்ன பிளட் குரூப் வகையும் பரிசோதிக்கப்பட்டுதான் கடைசியாக 2ஐயும் அவர்கள் க்ராஸ் மேட்ச் பண்ணுறது. அந்த பேஷண்ட சாம்பிளையும் டோனட்ட சாம்பிளையும் க்ராஸ் மேட்ச் பண்ணி அந்த 2 பிளட்டும் சேருது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் நோயாளர்களுக்கு அந்த குருதியை விநியோகம் செய்வார்கள். நீங்கள் அமைப்புகள் அல்லது நிறுவனங்களிடம் இரத்த தான முகாமை ஒழுங்குபடுத்துகின்றீர்கள். எவ்வாறு நீங்கள் அவர்களோட தொடர்புகளை மேற்கொண்டு அந்த இரத்த தான முகாமை ஒழுங்குபடுத்துகின்றீர்கள்? சில மொபைல் கேம்ப்ஸ் வந்து ஜனவரியில் செய்வார்கள், சிலது பிப்ரவரியில். அப்படி 12 மாதம் எந்தெந்த கேம்ப் எப்பப்போ செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி எங்களோட பதிவுகளில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ ஆவணி மாதம், அடுத்தது செப்டம்பரில் செய்யப்படுகின்ற மொபைல் கேம்ப்ஸை நாங்கள் இப்போது அவர்கள் ஆர்கனைசரோட தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலூடாக நாங்கள் அதை உறுதிப்படுத்துவோம். சில வேளைகளில் புதிதாக யாராவது செய்வதற்கு முன் வந்தால் இரத்த வங்கிக்கு வருகை தந்து அல்லது பொது சுகாதார பரிசோதகர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு, இரத்த வங்கி தொலைபேசி தொடர்பு கொண்டு இரத்த தான முகாம்களை நடத்துவதற்கு உறுதிப்படுத்துவார்கள். நீங்கள் இந்த இரத்த தான முகாம் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது உதாரணமாக ஆக குறைஞ்சது எத்தனை பேர் தேவை? நீங்கள் அந்த முகாம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஆளணி தேவை, வாகனம் தேவை, அது ஒரு பெரிய ஒரு செலவு இருக்கின்றது. அப்போ ஆக குறைஞ்சது எத்தனை பேர் இரத்த தானம் செய்ய முன்வருகின்றார்கள் என்றால் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும்? கன பேருக்கு அது ஒரு விளக்கமில்லாத ஒரு தன்மை இருக்கின்றது. உண்மையிலே எமது இலங்கையை பொறுத்தளவில் தென்பகுதியில் இருக்கின்ற ஒழுங்கமைப்பாளர்கள் வந்து குறைஞ்சது ஒரு இரத்த தான முகாமிலே 100 பேர் கொடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய அந்த சனத்தொகை நெருக்கம் அடர்த்தி அதுவரை பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை பணிப்பாளர், வைத்திய நிபுணர், எங்களுடைய இரத்த வங்கி வைத்திய நிபுணர், வைத்தியர்களின் அந்த கலந்துரையாடலுக்கு அமைவாக எங்களுடைய இடத்திலே நடைபெறுகின்ற இரத்த தான முகாம்களே குறைஞ்சது 30 பேர் இருந்தால் தான் நாங்கள் அந்த இரத்த தான முகாமுக்கு நாங்கள் டீமாக சென்று, அதில் ஒரு வைத்தியர் இருப்பார், தாதிய உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், மற்றது சுகாதார உதவியாளர்கள் இருப்பார்கள். நாங்கள் அந்த டீமாக சென்று அந்த இரத்த தான முகாம்களை நாங்கள் நடாத்தி திருப்பி அந்த இரத்த குருதியை நாங்கள் கொண்டு வந்து இரத்த வங்கியிலே கொடுக்கணும். உண்மையிலே அதை நாங்கள் பார்க்கின்ற போது 30 இருந்தால் தான் எங்களுக்கு அது சரியாக அமையும். என்னென்னு சொன்னால், நாங்கள் குருதியை இரத்த தான முகாம்களிலே நாங்கள் எடுத்து ஒரு அரை மத்தியாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அந்த பிளட்டை வந்து 18 to 24 அந்த டெம்பரேச்சரில் வந்து நாங்கள் போட்டு நாங்கள் அதை பாதுகாக்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி பாதுகாக்கின்ற போது செலவுகள் அதிகம். அதால் குறைஞ்சது நாங்கள் 30 பேர் இருந்தால் தான் நாங்கள் அந்த இரத்த தான முகாம்களை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், ஒரு சுகதேகியானவரிடமிருந்து 1 பைண்ட் இரத்தம் எடுப்பதாக. 1 பைந்துக்கு குறைய எடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற அந்த குருதியை சேகரிக்கின்ற பேக் 450 மில்லிலீட்டருக்கு குறைஞ்சாலும் கூடாது, கூடினாலும் கூடாது. அதை ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒன்று வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற குருதியை பாதுகாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அந்த
பேக்கில் இருக்கின்றது. அப்போ குறைய எடுக்கின்ற போது நோயாளர்களுக்கு ஏற்றுக்கின்ற போது ரியாக்ஷனை சில நேரம் அது காட்டும். ஆகவே அந்த சரியான அளவு நாங்கள் அதை 450 ml பிளட் வந்த பிறகு அதை நாங்கள் நிப்பாட்டி சேகரிக்கின்ற வேலைகளில் நாங்கள் பார்ப்போம். கூட எடுத்தாலும் கூடாது, குறைய எடுத்தாலும் கூடாது. 450 சரியாக நாங்கள் எடுப்போம். சில நேரம் கூடி குறையலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் குருதியை பாதுகாக்கின்றீர்கள். சில வேளைகளிலே அது பழுதாகிவிட்டது அல்லது நோயாளருக்கு ஏற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த குருதியை எப்படி நீங்கள் அளிக்கின்றீர்கள், டிஸ்போஸ் பண்ணுகின்றீர்கள்? இரத்த வங்கியை பொறுத்தளவில் நாங்கள் குருதியை டிஸ்கார்ட் பண்ணுறது மிகவும் குறைவு. எங்களுக்கு கிடைக்கின்ற குருதியின் அளவு எங்களுக்கு தேவைக்கு குறைவாகத்தான் நாங்கள் சேகரிக்கின்றோம். என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு எங்களுக்கு போதாது, தட்டுப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் குருதியை பாவிக்காமல் நாங்கள் டிஸ்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் குரூப் வைஸாக இப்போ ஏபி நெகட்டிவ் என்ற பிளட் குரூப் பேஷண்ட் சில நேரம் ஏபி நெகட்டிவில் வராமல் விட்டால் நாங்கள் அந்த பிளட் குரூப்பை சில நேரம் பாவிக்காத சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உரிய முறையில் நாங்கள் அதை அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது, அதாவது நார்மலாக நாங்கள் எடுக்கின்ற பிளட் வந்து ஒவ்வொரு குருதியின் கூறுகளுக்கும் குறிப்பிட்ட காலாவதி டேட் இருக்கின்ற எக்ஸ்பைரி டேட். உதாரணத்துக்கு நாங்கள் ரெட் செல்ஸை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ரிபிள் பேக்கில் நாங்கள் எடுக்கப்படுகின்ற குருதிக்கு 35 நாட்களும், செங்குளியத்துக்கு குவாட்ரபிள்னு சொல்கிறோம் 4 பேக் உள்ள பேக்கில் நாங்கள் குருதியை சேகரிக்கின்ற போது 42 நாட்களும் அந்த செங்குளியத்தின் வாழ்க்கை காலம். சில வேளைகளில் அந்த குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நாங்கள் அந்த குருதியை பாவிக்கவில்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அதை நாங்கள் உரிய முறையில் டிஸ்கார்ட் பண்ணித்தான் நாங்கள் அந்த குருதியை அளிக்கின்றோம். எங்களோட இரத்த வங்கியை பொறுத்தளவில் மிகவும் குறைவு. நீங்கள் பல்வேறு நிலைகளிலே இந்த குருதி கொடை முகாமை ஒழுங்குபடுத்துகின்றீர்கள். நாங்கள் கத்தோலிக்கராக இருப்பதனால் எங்களுடைய யாழ் மறை மாவட்ட திருகவையிலே ஆலயங்களில் இருக்கின்ற இளையோர் அமைப்பு கூடுதலாக இவ்வாறான குருதி கொடை முகாம்களை ஒழுங்குபடுத்துகின்றார்கள். அது அவர்களுடைய ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு பணியாகவும் இருக்கின்றது, ஒரு அழைத்தலாகவும் இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய திருச்சபையிலே இருக்கின்ற அமைப்புகளிடமிருந்து எவ்வாறு இந்த ஒழுங்கமைப்பை மேற்கொள்ளுகின்றீர்கள்? எங்களுடைய ஆன்மீக துறையிலே இருக்கின்றவர்கள் அவ்வாறான ஒரு மனிதாபிமான பணிகளை செய்து வருகின்றார்கள். யாழ் மறை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 72 பங்கு பணிமனைகள் இருக்கின்றது. இந்த 72 பங்கு பணிமனைகளையும் வந்து இருக்கின்ற குறிப்பிட்ட சில யூத் கிளப், இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற யூத் கிளப் வந்து குருதி கொடை முகாம்களை ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அந்த இரத்ததான நிகழ்வை செய்து குருதி மாற்று பிரியோக சேவைக்கு, அதாவது உயிர் காக்கும் உன்னத பணிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக சாவச்சேரியில் இருக்கின்ற லிகோரியா சர்ச் யூத் இளைஞர் கழகங்கள், நாவாந்துறையில் இருக்கிற சென்ட் நீக்லஸ் சர்ச் யூத் கழகம் இளைஞர் கழகம், சென்ட் மேரிஸ் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் இளைஞர் கழகம், புங்குடுதீவில் இருக்கின்ற சென்ட் செவேரியார் ஆலய இளைஞர் கழகம், அதே நேரம் எங்களுடைய சென்ட் மேரிஸ் கதீட்ரலில் இருக்கின்ற இளைஞர் கழகம், இவ்வாறு பல. இப்போ தற்போது இளவால பொய்ட்டி சென்ட் லூட்ஸ் மாதா கோயிலில் இருக்கின்ற இளைஞர் கழகங்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இரத்ததான முகாம்களை ஏற்பாடு செய்து உயிர்காக்கும் உன்னத பணிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். ஆனால் இந்த 72 பங்கு பணிமனைகளையும் நாங்கள் எங்களுடைய குரு முதல்வரை சந்தித்து நாங்கள் அதை கேட்க இருக்கின்றோம். ஏனைய பங்கு தந்தைகளும் அங்கே இருக்கின்ற இளைஞர் கழகங்களை ஊக்குவித்து இந்த இரத்ததான முகாம்களை ஏற்பாடு செய்து எங்களுடைய அந்த உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்க இருக்கின்றோம். அது மிக விரைவிலே நாங்கள் அதை செய்வோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தற்போது நாங்கள் சேகரிக்கப்படுகின்ற குருதி போதாது. எங்களுடைய போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களின் வருகையின் பிற்பாடு பல்வேறு விதமான உட்கட்டமைப்புகள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. ஒரு தேசிய வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய சிகிச்சை நிலையங்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், பைபாஸ் சர்ஜரி
இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை, இவ்வாறு பல சத்திர சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதால எல்லா சத்திர சிகிச்சைகளுக்கும் தேவையானது குருதி. அப்போ குருதியின் தேவை எங்களுக்கு தினமும் அதிகரித்து கொண்டு போகின்றது. ஆனால் குருதி கொடையாளர்களின் அளவு குறைஞ்ச அளவிலே இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் யாழ் மாவட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் நாங்கள் சிறந்த குருதி மாற்று பிரிவு சேவையை செய்வதற்கு எதிர்காலத்தில் குருதி கொடையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆலயங்களில் இருக்கின்ற பங்கு தந்தையர்கள் அந்த ஆலயத்திலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை ஊக்கப்படுத்தி அந்த உன்னத உயரிய கங்கேரியத்தை செய்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் குருதியை விநியோகிக்கக்கூடிய ஒரு கட்டத்தை நாங்கள் அடையலாம். நீங்கள் வருடா வருடம் இந்த குருதி கொடையாளர்களை கௌரவிக்கின்றீர்கள். அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. நிச்சயமாக அந்த நிகழ்வினூடாக அவர்கள் பெருமை அடைகின்றார்கள், மற்றவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த குருதி கொடையாளர்களுடைய கௌரவிப்பு நிகழ்வை எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துகின்றீர்கள்? அந்த யாரை தெரிவு செய்கின்றீர்கள்? ஒருக்கா கொடுத்தவரையா அல்லது பல தடவைகள் கொடுத்தவரையா? எத்தனை தரம் கொடுத்தவரை நீங்கள் அந்த நிகழ்விலே கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், அந்த ஏபிஓ பிளட் குரூப்பை கண்டுபிடிச்ச லான்ஸ்டைன் அவருடைய பிறந்த தினம் ஜூன் 14. அவரை கௌரவப்படுத்துறதுக்காகவும் குருதி கொடையாளர்களை கௌரவப்படுத்துறதுக்காகவும் உலக குருதி கொடையாளர் தினமை ஜூன் 14 பிரகடனப்படுத்தி 2004 ஆண்டிலிருந்து இன்று வரையும் குருதி கொடையாளர்களையும் குருதி கொடை முகாம் ஒழுங்கமைப்பாளர்களையும் அதிலே ஈடுபடுகின்ற பணியாளர்களையும் கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வை 2004 ஆண்டு செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 இலங்கையிலே தேசிய ரீதியிலே அதிகளவு குருதி கொடை நிகழ்த்தியவர்களையும் குருதி கொடை முகாங்களை சிறந்த முறையிலே செய்தவர்களையும் தேசிய ரீதியிலே கௌரவித்து வருகின்றார்கள். அதே நேரம் மாகாண மட்டங்களையும் பிராந்திய ரீதியிலையும் இரத்த வங்கிகளிலே தொடர்ச்சியாக குருதி கொடை வழங்கியவர்களும் இரத்த தான முகாம்களிலே குருதி கொடை வழங்கியவர்களையும் கௌரவித்து வருகின்றோம். உண்மையிலே எங்களுக்கு குருதி கொடை வழங்குகின்றவர்களையும் குருதி கொடை முகாம் ஒழுங்கமைப்பாளர்களையும் எல்லோரையும் கூப்பிட்டு எங்களை கௌரவிப்பது எங்களுக்கு விருப்பம். ஆனால் சில தடைகள் இருக்கின்றது. இரத்த வங்கியிலே 100 தடவை வழங்கியவர்களும் இருப்பார்கள், சில வேளை 1 தடவை வழங்கியவர்களும் இருப்பார்கள், சில நேரம் 50 தடவை வழங்கியவரும் இருப்பார்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தடவைக்கு மேலே குருதி கொடை வழங்கியவர்களும் தொலைபேசி ஊடாக நாங்கள் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது குருதி கொடையாளர்களை அணுகுகின்ற போது உடனடியாக வருகை தந்து இரத்த தானம் செய்து அந்த நோயாளரை காப்பாற்றுகின்ற அந்த பணியை செய்தவர்களும் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது நீங்கள் எவ்வாறு அந்த குருதி சேகரிக்கின்றீர்கள் போது அந்த தட்டுப்பாடு நேரம் எங்களுக்கு யார் என்னென்ன உதவிகளை செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் தெரிவு செய்து அதே நேரம் இந்த ரேயா டோனர்னு சொல்லுவோம், அதாவது அரிதான குருதி வகை வழங்குகின்ற குருதி கொடையாளர்களையும் நாங்கள் தெரிவு செய்து ஒவ்வொரு முறையும் அந்த குருதி கொடையாளர் கௌரவிப்பு நிகழ்வை நடாத்தி நாங்கள் கௌரவித்து வருகின்றோம். எதிர்காலத்தில் எல்லா குருதி கொடையாளர்களையும் நாங்கள் கௌரவிப்போம். சில வேளைகளில் சில குருதி கொடையாளர்களுக்கு மனஸ்தாபம் இருக்கலாம். நாங்கள் 10 தடவை கொடுத்த நாங்கள் 15 தடவை கொடுத்த நாங்கள் 20 தடவை கொடுத்த நாங்கள் எங்களை கூப்பிடவில்லை, எங்களை கௌரவிக்கவில்லை என்று சொல்லி ஆதங்கம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களையும் நாங்கள் கூப்பிட்டு மிக விரைவிலே கௌரவித்து அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நீங்கள் யாழ் மாவட்டத்திலே இரத்த தானம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு என்று சொன்னீர்கள். இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மக்கள் மத்தியிலே நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம்? சமூக ஊடகங்கள் பல இருக்கின்றது. நாங்கள் முன்னொரு காலம் நாங்கள் பத்திரிகை தான் நாங்கள் பார்க்கின்றாங்கள், மற்றது வானொலி செய்திகள் கேட்கின்றது. தற்போது அதிகளவான செய்தி தளங்கள் இருக்கின்றது, சமூக ஊடகங்கள். அது யூடியூப்பாக இருக்கலாம், ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது டிக்டாக், இவ்வாறான பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் நாங்கள் இந்த சமூக ஊடகங்கள் ஊடாக நாங்கள் இந்த இரத்த தானம் சம்பந்தமான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இளைஞர் யுவதிகளுக்கு இரத்தம் வழங்குவது இரத்தம் கொடுப்பது
ஒரு சின்ன விஷயம், அதை பாரதூரமாக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி எதிர்காலத்திலே அவர்களை நாங்கள் இரத்த தானம் செய்விக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக எங்களுக்கு உண்மையில் அந்த சமூக ஊடகங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். சில மூட நம்பிக்கை இருக்கின்றது, அதாவது இரத்தம் கொடுத்தால் நாங்கள் பலவீனப்பட்டு விடுவோம் அல்லது மெலிந்து விடுவோம், அல்லது பெண்கள் யோசிக்கின்றது இரத்தம் கொடுத்தா எங்களுக்கு உடம்பு கூடிடும். ஆனால் அவ்வாறு இல்லை. நாங்கள் 50-58 தடவை கொடுத்த பெண்களும் ஆரம்பத்தில் எவ்வாறு நிறைய இருந்தார்களோ இப்பயும் அதே மாதிரி நிறையத்தான் இருக்கின்றார்கள். அதே போல் 93 தடவை கொடுத்த ஒரு குருதி கொடையாளரும் அவர்கள் கொடுக்க வருகின்ற போது எவ்வாறு நிறைய இருந்தார்களோ இவ்வளவு நிறைய, அதே போல் இப்போதும் அதே நிறைய தான் இருக்கிறது. ஆகவே இரத்தம் கொடுப்பதால் நிறை அதிகரிப்பதுன்றது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் சில வேளைகளில் இரத்தம் கொடுத்த பிற்பாடு நாங்கள் அதிக அளவு உணவுகளை உட்கொள்கிறது, அந்த உணவுகளை அதிகளவாக உட்கொள்கின்ற போது தான் சில நேரம் நிறைய அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இரத்தம் கொடுத்த பிறகு சாதாரணமாக நீங்கள் வளமையாக என்ன உணவு நீங்கள் எடுத்தீர்களோ அதே உணவை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆகவே எதிர்காலத்தில் இந்த இளைஞர் யுவதிகள் முன்வர வேண்டும், இரத்த தானம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருகின்ற போது தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இருக்கின்ற நோயாளர்களுக்கு தேவையான குருதியை நாங்கள் வழங்கலாம். தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிகிச்சை நிலையங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அதை இங்கே வைத்து சிகிச்சை அளிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த சிகிச்சை நிலையங்களை மூட வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். ஆகவே இளைஞர் யுவதிகள் மட்டுமில்லை, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வயது எல்லையுடைய ஆண் பெண் இருவார்களும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக இரத்த வங்கிக்கு காலையில் 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையும் எல்லா இரத்த வங்கிகளும் திறந்திருக்கும், நீங்கள் அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அண்மையிலே நடக்கின்ற இரத்த தான முகாம்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய குருதியை நீங்கள் தானமாக வழங்கி நோயாளர்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒளியேற்ற உதவ வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நீண்ட காலம் இந்த துறையிலே பணியாற்றி இருக்கின்றீர்கள். இந்த பணிக்காலத்திலே உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த துறையிலே ஏதாவது இருந்தால் அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த 22 வருட காலத்திலேயும் நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றது. ஆனால் என்ற மனசிலே சில தொட்ட சில சம்பவங்களை சொல்கின்றேன். ஒரு குருதி கொடையாளி தொடர்ச்சியாக குருதி கொடை செய்து வருகின்ற போது சில வேளைகளிலே அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட பிற்பாடு இங்கே வருகின்ற போது குருதி கொடை வழங்குவதற்கு முன் வருவார்கள். சில வேளைகளை நாங்கள் அதை அனுமதிப்பதில்லை. உதாரணத்துக்கு ஒரு டோனர் அல்லது ஒருவர் அவர் குருதி கொடை வழங்கவில்லை அல்ல குருதி கொடை வழங்கினவராக இருக்கலாம். அவர் இந்தியா போன்ற நாடுகள், அதாவது 32 நாடுகள் இருக்கின்றது ஏசியாவிலே, அந்த நாடுகளுக்கு இவர் போயிட்டு வந்தீர்னு சொன்னால் இங்கே 3 வருஷத்துக்கு பிளட் டொனேட் பண்ண முடியாது. அதே போல் யூரோப் கண்ட்ரி, உதாரணத்துக்கு யூகேக்கு போயிட்டு வந்த பிரித்தானியாவுக்கு போயிட்டு வந்தால் இங்கே 3 மாதங்கள் முடித்த பிற்பாடு தான் அவர் பிளட் டொனேட் பண்ணலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் கூறுகின்ற போது அவர்களுக்கு கோபம் வருகின்றது. ரெகுலராக டொனேட் பண்ணின ஒருவர் ஒரு முறை இரத்த வங்கிக்கு வந்து பிளட் கொடுக்குறதுக்கு அந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பி நாங்கள் ஆன்லைனிலே ரெஜிஸ்டர் பண்ணி மருத்துவர்கிட்ட நாங்கள் பரிசோதிக்க விட்ட போது அவர் மருத்துவர் நீங்கள் கொடுக்க இயலாதுன்னு சொல்லி கூறிவிட்டார். அதன் பிற்பாடு அவர்கள் எங்களுடன் ஆர்கியூமெண்ட், அதாவது சண்டை பிடிச்சி கொடுக்க இயலாது, நான் பிரச்சனை இல்லை, நான் அந்த அவ்வாறான ஒரு இதுவும் இல்லை என்று சொல்லி அந்த ஃபோமை கிழிச்சு போட்டு போன சம்பவங்கள் எனது மனசிலே. சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள், சில பேர் அந்த தங்களை ஒரு நோயாளி என்ற நிலைக்கு பார்க்கின்றார்கள் என்ற அந்த கோபத்திலே அவ்வாறான செய்வார்கள். ஆகவே குருதி கொடை வழங்கவில்லை என்று சொல்லி குருதி கொடையாளர்களுக்கு கோபம் வருகின்றது. அதே நேரம் சில குருதி கொடையாளர்கள், சில இளைஞர் யுவதிகள் குருதி கொடை வழங்குவதற்கு பயப்படுகிறார்கள். 2 விதமான
பிரச்சனை இருக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக குருதி கொடை வழங்கியவர்கள் இவ்வாறான வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு நாங்கள் இங்கே வழங்க முடியாதுன்னு சொல்லுகின்ற போது அவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஆனால் இங்கே குருதி கொடை நீங்கள் ஏன் வழங்கவில்லை, குருதி கொடை நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம் என்று கேட்கின்ற போதும் கோபம் வருகின்றது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் குருதி வழங்க முடியாது, ஏற்றுக்கொள்கின்றோம். என்னென்ன நோய்கள் அவர்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குருதியில் 5 விதமான நோய்களுக்கு நாங்கள் பரிசோதிக்கிறோம். HIV, ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது பாலியல் நோய்கள், மற்றது மலேரியா, HIV, ஹெப்படைட்டிஸ் பி, சி. ஹெப்படைட்டிஸ் BC என்றது ஈரல் அழற்சின்னு சொல்லுவோம், மஞ்சள் காமாலை என்று சொல்கிறது. அதில் பியும் இருக்குது, சியும் இருக்குது. ஏ வந்தால் கொடுக்கலாம், ஆனால் பிசி ஹெப்படைட்டிஸ் பி, சி என்றது ஒரு செக்ஷுவல் மூலம் பரவுகிற நோய், அதால் நாங்கள் அதை அனுமதிக்கிறதில்லை. அதே நேரம் மலேரியா மற்றது பாலியல் நோய்கள், VDRன்னு சொல்கிற பாலியல் நோய்கள் இருந்தால் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 32 நாடுகள் இருக்கின்றது. எமது நாடு தற்போது மலேரியா அற்ற நாடு என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மலேரியா உள்ள நாடுகளுக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் இங்கே கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கின்ற போது நாங்கள் பரிசோதித்து அந்த நோய்களை நாங்கள் அறிஞ்சால் நாங்கள் அந்த பிளட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை, நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஆனால் சில நோய்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிளட் பரிசோதனை, அதாவது குருதி பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியாது. சிலர் கேட்கின்றார்கள் ஏன் 3 வருஷம் என்று கேட்கின்றார்கள். மேலே அதை தீர்மானிக்கிறது குருதி மாற்று பிரியோ சேவையில் இருக்கின்ற வைத்திய நிபுணர்கள்லாம், காலேஜ் ஆஃப் பிசிஷியன் சொல்லுவோம், வைத்திய நிபுணர்கள்லாம் அதை தீர்மானித்து காலத்துக்கு காலம் எங்களுக்கு அந்த அறிவுறுத்தல்களை எங்களுக்கு அனுப்புகிறார்கள். அவர்களுடைய அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகத்தான் நாங்கள் குருதி கொடையாளர்களிடமிருந்து குருதியை நாங்கள் பெற்று பாதுகாப்பான முறையிலே நாங்கள் நோயாளருக்கு வழங்குகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு ஆள் விபத்தின் மூலம் விபத்தை சந்தித்து எலும்பு முறிஞ்சிருக்கும் அல்லது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலைக்கு வருகின்ற போது அந்த சிகிச்சைகள் 1 மாதத்திலே நிறைவு பெற்று அவர்கள் வீடு. சில வேளைகளில் நாங்கள் ஒரு தொற்றுள்ள பிளட்டை நாங்கள் கொடுக்கின்ற போது சில வேளையில் அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதுக்காகத்தான் நாங்கள் 100% பாதுகாப்பான குருதியை நோயாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் உறுதிப்படுத்தி தான் வழங்குகிறோம். அதில் பிரச்சனை இல்லை. ஆகவே தயவு செய்து அந்த குருதி கொடையாளர்கள் அதை புரிந்து கொள்ளணும். நாங்கள் 1 பைன் குருதியை பெறுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் அதே நேரம் 1 பைன் குருதியை நாங்கள் இழக்குவதற்கு நாங்கள் விருப்பமே. ஆனால் சில அறிவுறுத்தல்கள், சில கட்டுப்பாடுகள் இருக்கின்ற போது நாங்கள் கண்டபடி நாங்கள் அந்த குருதியை பெற்று நோயாளருக்கு வழங்க முடியாது. இன்றைய நாளிலே எமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த குருதி கொடை முகாம்களை பற்றியும் குருதி வகைகள் பற்றியும் இந்த குருதி வழங்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், சாதக பாதக நிகழ்வுகளை எங்களுக்கு சிறப்பாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டமைக்காக திருவாளர் தங்கராஜா ரவீனதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருடைய இந்த பணி இன்னும் யாழ் மாவட்டத்திலே சிறக்க வேண்டும் என்றும் இந்த பணிகளினூடாக மக்கள் அளவிட முடியாத நன்மைகளை பெற வேண்டும் என்றும் அவரை வாழ்த்து நிற்கின்றேன். நன்றி. நன்றி.